தமிழன் பேசினால் சாதி வெறி, தெலுங்கர் பேசினால் அது கண்டுக்க கூடாது. நோக்கம் என்ன? இதுதான் தப்பு. ஒரு ஸ்கேல் வச்சுன்னா எல்லாத்துக்கும் அது வெயி. தமிழன் சாதி பார்க்க கூடாது, குடிகள் எல்லாம் அழிக்கணும், தமிழ் குடிகளை எல்லாம் ஒழிக்கணும்னா தெலுங்கு குடிகளையும் அழிக்கணும், ஒழிக்கணும். இதுவா? தெலுங்கர்கள்லாம் வாழலாம், தெலுங்கர் குடிகள் எல்லாம் அவங்க அடையாளப்படுத்திக்கலாம், தெலுங்கர்கள்லாம் அவங்க வந்து பெருமையா பேசிக்கலாம், அது தப்பு கிடையாது. அவங்க பேருக்கு பின்னாடி கூட தெலுங்கர்கள் வந்து அடையாளப்படுத்திக்கலாம், மலையாளிகள் அடையாளப்படுத்திக்கலாம். தமிழ் சினிமால ஒரு மலையாளி வந்து நாயர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு டைரக்டரா இருக்கிறாரு, நடிகைகள் இருக்கிறாங்க, மேனன் போட்டு நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். இங்க இந்த ஒரு குடிப்பெயரை போட்டு ஒரு தமிழன் வர சொல்லுங்க, வர சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? வந்தா ஒருத்தன் என்ன பண்ணுவாங்க? எந்த சமூகத்துல இருந்து வந்தாலும் மத்தவங்க எல்லாம் ஒதுக்கும், அத்தனை பேரும் கார்னர் பண்ணி அவனை ஓரம் கட்டி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். இங்கதான் என்ன சொல்றோம்னா, தமிழர்களுடைய இனம் அழிஞ்சிரும். வெளிப்படையாக தன்னை தமிழர் என்று காட்டிக் கொள்றதுக்கு தயக்கம் தமிழர்களுக்குள்ள உருவாகிட்டு இருக்கு. இதை உடைக்கணும். குடி அடையாளங்கிறத விட்டு கொடுக்க கூடாது. இந்தியாவில எவனுமே விட்டு கொடுக்கல, தமிழை மட்டும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். தமிழனை விட சொன்னது யாரு? தெலுங்கு. கருப்பு சட்டை. தெலுங்க அது என்ன கருப்பு சட்டை? தெலுங்கர் கூட்டம் தான் தமிழரை சாதி பேர் போடாதங்குது. ஆனா அதே தெலுங்கர் கூட்டம் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க சாதி எடுத்து போட்டுக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப தெரிஞ்சுக்கோங்க, அந்த தெலுங்கர் கூட்டம் தங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு தமிழ்நாட்டில் சாதி பேரை யாரும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால குடி அடையாளம்ங்கிறதுக்கும் சாதி ஏற்றத்தாழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, குடி அடையாளம்ங்கிறது ஒரு சர்நேம் மாதிரி. அந்த சர்நேம் அது இன்னொன்னு கொடுமை என்னன்னா, தமிழ் குடிகளுடைய எல்லா சர்நேமும் பல சமூகங்களுக்கு மாறி மாறி இருக்கு. புரியுதுங்களா? அதாவது இப்ப கவுண்டர்னு பட்டம் இருக்குன்னா அந்த கவுண்டர் பட்டம் வேற கேட்டகரியிலயும் இருக்கு. சோ அதனால இந்த குடிப்பட்டங்களை வச்சு வந்து நீங்க தமிழர்னு கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, அவர் உண்மையிலேயே வந்து கவுண்டர்னு ஒருத்தர் போட்டிருக்காருன்னா என்ன கவுண்டர்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுல நீங்க இந்த ஹைரார்கிலாம் அதுல பார்க்க முடியாது. இந்த கவுண்டரா அந்த கவுண்டராலாம் தெரியாது. ஊரு கீரன் எல்லாத்தையும் விசாரிச்சு இதெல்லாம் கேட்டீங்கன்னா தான் அது தெரிய வரும். சோ அதனால இந்த குடிப்பட்டங்களுக்கும் இதுக்கும் வெள்ளாளர்னு ஒரு குடிப்பட்டம் போடுறாங்கன்னா, பிள்ளைன்னு குடிப்பட்டம் போறாங்கன்னா, எல்லாம் முதலியாரும் குடிப்பட்டம்னா இது எதுவுமே ஒரு சாதிக்கு ஆனது இல்ல. இப்ப உடையார் குடிப்பட்டம் ஒரு சாதிக்கு ஆனது கிடையாது. நிறைய சாதிகளுக்கு வந்து உடையாருன்னு குடிப்பட்டம் இருக்கும். இது எப்படிங்க வந்து இதுல வந்து ஏற்றத்தாழ்வு நீ கண்டுபிடிச்ச? எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் இந்த குடிப்பட்டங்கள் மாறி வருது. அப்பனா தமிழ் பேர்களை நீ ஒழிச்சு வச்சிருக்க. தமிழ் பேரே பேரை பார்க்கும்போது யாருக்கு யார் தமிழன் யாரு என்னன்னு தெரியாது. இப்ப நீங்க பஞ்சாப்காரனை பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வங்காளிகளை பாருங்க, அவங்களோட பேர்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மலையாளிகளை பாருங்க, தெலுங்கர்களை பாருங்க, பேர்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தமிழனை மட்டும் பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பேர்லயே நம்மளோட அட்ரஸை ஒழிச்சு விட்டாங்க. சோ இதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். சோ இது இந்த அடிப்படையில் தான் நீங்க போய் நாயுடுன்னு பெருமைப்படுங்க, அதுல எங்களுக்கு அதுன்னு பிரச்சனை கிடையாது. நீங்க போயிட்டு தன்னை தெலுங்கர்னு சொல்லி பெருமைப்படுங்க, பிரச்சனை கிடையாது. தமிழர்களை குடி வெறியர்கள், சாதி வெறியர்கள் சொல்லி பொய்யாக இங்க பிரச்சாரம் பண்றதை நிறுத்துங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்துல சொல்றோம்.